எவ்வளோ சாப்பிட்டு உங்களுக்கு வெயிட் ஏறலையா? எவ்வளோ எக்ஸர்சைஸ் பண்ணி உங்களுக்கு வெயிட் ஏறலையா? இதுக்கெல்லாம் என்ன ரீசன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது தான் இதுக்கான ரீசன். ஆக்சுவலாக எப்படி உங்களோட வெயிட்டை ஹெல்த்தியான வேல இன்க்ரீஸ் பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் எப்படி அந்த ப்ராசஸ்க்கு நடுவுல உங்களோட மசிலையும் கெயின் பண்ணுறது? அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் இன். ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே நீங்க ஒரு நோட் எடுத்துக்கலாம். இல்ல கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது 2த்துல எது வசதியா இருக்கோ, அது எது வேணா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, உங்களோட மெயின்டனன்ஸ் கலோரிய ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்க போறோம். உங்க மெயின்டனன்ஸ் கலோரிய கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்க வெயிட்டுக்கு ஏத்த மாரி நம்ம அந்த கலோரிய அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ண போறோம். இன் ஹெல்த்தி வேல. உங்க பேர் இப்போ வினோத்ன்னு வச்சுக்கலாம். நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ உங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா 60 கிலோ. இப்போ உங்க 60 கிலோ பவுண்ட்ஸ்ல எவ்வளோ வரும்னா, 132 பவுண்ட்ஸ் வரும். அத என்ன பண்ணணும்னா, இன்டூ 14 போட்டா உங்களுக்கு 1848 தான் உங்களோட மெயின்டனன்ஸ் கலோரி. இப்போ உங்களோட மெயின்டனன்ஸ் கலோரி 1848னா, அதுக்கு மேல 400 கலோரி எக்ஸ்ட்ராவா நம்ம சாப்பிட போறோம். ஏன் எக்ஸ்ட்ராவா நம்ம சாப்பிட போறோம்னா, அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் கலோரி இன்க்ரீஸ் ஆக 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 உங்களுக்கு வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு தான் நம்ம இத பண்றோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ அவர் 60 கிலோல இருக்காருன்னா, அவருக்கு மெயின்டனன்ஸ் கேலரி 1848 தான். ஆனா இதுக்கு மேல அவர் எக்ஸ்ட்ராவா 400 கலோரிஸ் ஆட் பண்ணும்போது, அவருக்கு என்ன அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா, வீக்லி இப்போ 400 கலோரி சாப்பிட்றதுனால வீக்லி அவருக்கு 400 கிராம்ஸ் அவருக்கு வெயிட் ஏறும். இந்த மாதிரி ஏறுச்சுன்னா, அவர் மந்த்லி கிட்டத்தட்ட 2.5 கேஜிஸ் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாரு. சரி, ஓகே. இது மட்டும் பண்ணா போதுமா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலும் பத்தாது. இப்போ இது மட்டும் நீங்க ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு வெயிட் வேணா இன்க்ரீஸ் ஆகலாம். உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆனாலும் உங்களுக்கு எப்படின்னா, இப்போ செஸ்ட்டு கிட்ட இப்படி தொங்குற மாதிரி, வயிறுல லைட்டா கீழ எக்ஸ்ட்ரா அந்த வயிறு வந்திருக்க மாதிரி, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரும். இத நம்ம அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம ஸ்ட்ரென்த்தனிங் ஒர்க் அவுட்டும் சேர்த்துக்க போறோம். கார்டியோ, இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தனிங் ஒர்க் அவுட், பைசெப், ட்ரைசெப்ட், பேக் ஒர்க் அவுட், செஸ்ட்டு, கோர், லெக் இந்த மாரி நம்ம எக்ஸ்ட்ரா அப்படி ட்ரெயின் பண்ணுறதுனால நமக்கு ஃபேட் அங்கே சேராமல் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு ஃபேட் சேரலைன்னா நமக்கு மசில்ஸ் பில்ட் ஆன மாதிரியும் இருக்கும். நமக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆன மாதிரியும் இருக்கும். இது நம்ம கன்சிஸ்டண்ட்டால மட்டும் தான் பண்ண முடியும். திரும்பவும் சொல்கிறேன், நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும் தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். நம்ம பாட்டுக்கே ஒரு 2, 3 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு, அப்புறம் விட்டுட்டு திருப்பியும் அப்புறம் ஒரு 2 வீக் கழிச்சு திருப்பி ஒரு 2, 3 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் விட்டுட்டு வெயிட்டே ஏறலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரோட்டீன் இன்டேக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற புரோட்டீன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அதை பற்றி நம்ம இது கூடயே பார்த்துடலாம். எப்படின்னா இப்போ உங்களோட கலோரிஸ் இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கலோரிஸை அப்படியே நம்ம தூக்கிட்டு இப்போ உங்கள் கலோரி எவ்வளோ இருக்கும்? இப்போ உங்கள் கலோரி 60 கேஜிக்கு 1848 அப்படி இருக்குது. அதை என்ன பண்ண போகிறோம்னா டிவைட் பண்ண போகிறோம் 0.44ஆல். இப்படி டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 739 கலோரிஸ் வரும். அந்த கலோரிஸ் எப்படின்னா உங்களோட அந்த 1848 இருக்குல்ல, அதோட 40% தான் இது. வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் எதுவும் ரொம்ப யோசிக்க வேணாம். நமக்கு கிடைச்ச அந்த 739 அப்படியே தூக்கிட்டு 739 டிவைடட் 4 போட்டிங்கன்னா உங்களுக்கான புரோட்டீன் வந்துடும். இப்போ அந்த 60 கேஜி பெர்சனுக்கு எவ்வளோ வருதுன்னா 184 புரோட்டீன் வருது. 180 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் அவர் எடுத்தார்னா அவருக்கு ரொம்ப ஒரு நல்லது. எல்லாராலையும் அவ்வளோ கிராம்ஸ் புரோட்டீன் எடுக்க முடியுமானா சந்தேகம் தான். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவு சிக்கன், பன்னீர் இதுமாரி புரோட்டீன் சோர்ஸஸ் இருக்குல்ல, அந்தமாரி ஃபுட்டை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதுமாரி மசில்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ரொம்பவும் ஸ்கின்னியாகவும் இருக்க மாட்டீங்க. அதுதாங்க நான் சொல்ல வரேனே, வேறு எதுவுமே இல்லை நண்பர்களே. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, ஒன்றுமே விடாமல் எல்லாத்தையும் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, இதுக்கு உங்களுக்கு ரிசல்ட் ஃபஸ்ட்டு 5 மந்த் to 6 மந்த் உங்களுக்கு தெரியாது. இதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு எப்போ தெரியும்னா, இதை நீங்கள் பண்ண ஆரம்பித்து ஆஃப்டர் ஒரு 7 மந்த்து கழித்து உங்களுக்கு இதை நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணலாம். அதுவரையும் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிமோட்டிவேட் தான் ஆகும். அதுமாரி நீங்கள் ரெக்கார்டாக ஃபைல் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு டெய்லி இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டே பண்ணிங்கன்னா நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு உங்கள் மேலேயே ஒரு மோட்டிவேஷன் வரும், ஒரு நம்பிக்கை வரும். நம்மளாலேயும் இதை பண்ண முடியும், நம்மளும் ஒரு பெரிய ஆள் தான்டா அப்படின்னு உங்களுக்குள்ளே உங்கள் மனசில் தோணும். அதுக்காக தான் நான் அதை நான் நோட் பண்ணி வைக்க சொல்கிறேன். இதை கொலன்னு தான் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இழுத்துட்ருப்பாங்க. இது எதுவுமே இல்லாமல் நம்ம ஈஸியாக இதை கொஞ்ச நேரத்துலேயே சொல்லி முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நீங்கள் அந்த கலோரிஸ், இந்த புரோட்டீன் இதை நீங்கள் கரெக்டாக இன்டேக் பண்ணிக்கிட்டு, நீங்கள் கரெக்டாக உங்களுக்கான
நோட்டில் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கான ரிசல்ட் வரும். நீங்கள் இதை வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. உங்களோட ப்ராக்ரஸ் இதில் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட் வந்து நீங்கள் வந்துட்டு உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுவீங்க. டைம் ரொம்பலாம் வேஸ்ட் பண்ண வேணாம் நண்பா. நீங்கள் ஈஸியாக வந்துட்டு இதை பண்ணீங்கனாலே போதும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கவே வேணாம். நமக்கு தேவையான ஃபிசிக்கை நம்ம அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போடுற மாரி தான் இருக்கும். கொஞ்சம் என்ன நிறையாவே இருக்கும் இது. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த வேர்ல்டில் நமக்கு நிறையா காம்படிஷன் இருக்குது. இதை கூட பண்ணலன்னா நம்மளாம் என்ன? அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் நான் இப்போ சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் வந்துட்டு எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சேலஞ்சஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம சேலஞ்சஸ் ட்ரை பண்ணலாம். உங்களோட கொஷின் அண்ட் தாட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள்.